ஒரு டிசைனரா, கம்பெனிஸுக்கு தேவையான பிராண்டிங் அசெட்ஸ் செய்கிற ஒரு ஆளா, வவுனியாக்குள்ளே நீங்கள் டவுனில் நடந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனை கடைகளுக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிராண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ மிச்சம் இருக்கிற 90%ல் இன்னும் கொஞ்சம் பேர் விஷுவலாக தங்களை பிராண்ட் பண்ணணும், இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸை கூட்டணுமெண்டு ஜோதிச்சு செய்கிற வெளிக்கிட்டணுமெண்டா அவன் சேல்ஸ் இப்போ இருக்கிறத விட கூடுமெண்டு வவுனியாக்குள்ளே நினைக்கிறீங்க? ஆர்ட்ல இருந்து தான் நான் டிசைனுக்குள்ள வந்தேன். தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு added ஓ, value. ஒரு நல்ல விஷயம். அது எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ அவையில் ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செய்யணும். 999 மாதிரி ஒரு கம்பெனிகிட்ட அதை கொண்டுற வேண்டிய அவன் தேவை என்ன? இப்போ கொண்டு வந்தா அவை செய்கிறத விட என்ன அட்வான்டேஜ்? ஏன் கொண்டு வரோம்? அந்த ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதோட சேர்த்து அதோட குவாலிட்டி அதை பற்றி கேட்கல. இந்த ஜூஎஸ்பின்றதை சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களோட கம்பெனி இந்த 999 ஜூஎஸ்பியே ஐலசாவுக்கு நீங்கள் இப்போ பிராண்டிங் செய்கிறீங்க, அதை மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தரப்போகுது உங்களோட கம்பெனி. ஸோ ஐலசாவுக்கு திரைப்பாசறைக்கு நீங்கள் இப்போ என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க? வணக்கம் சசிபாலசிங்கம். வணக்கம் இளந்திரன். ஸோ உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷனை நான் தனியாக கொடுக்க விரும்பல, கேள்வியோடையே வருது. ஒரு டிசைனராக, கம்பெனிஸுக்கு தேவையான பிராண்டிங் அசெட்ஸ் செய்கிற ஒரு ஆளாக நீண்ட கால ஒரு அனுபவத்தை எடுத்துட்டீங்க. இப்போ வவுனியாக்குள்ளே நீங்கள் டவுனில் நடந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனை கடைகளுக்கு வந்து சரியாக பார்த்தோன்னே இது ஓகே நல்லா செஞ்சுருக்கணும், விஷுவலாக இந்த பிராண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிராண்டோட ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறோம்னு சொன்னால் அவையோட ரிசல்ட்டை பொறுத்து தான் தீர்மானிக்கிறோம். கஸ்டமருக்கு என்னத்தை கொடுக்கணுன்ற பொறுத்து தான் பிராண்டோட ரிசல்ட்டு. ஆனால் இப்போ அப்படி கொடுத்து ஏற்கனவே இங்கே கொஞ்சம் பிராண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறாங்க. அவையோட இப்போ நாங்கள் பிராண்ட் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குன்னு தான் பார்க்கலாம். விஷுவலாக வந்து அதுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, என்னென்ன ஐடென்டிஃபிகேட் பண்ணுறதுக்கான லோகோஸ் இருக்கிறாங்களா, கலர் பேலட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அப்படியே பார்க்கலாம். அப்படியே 1-2 இதுகள் இப்போ கொஞ்சம் நல்ல நீட்டாகவே செய்கிறாங்க. பெரிய இப்போ இதுக்குள்ளே வவுனியாவுக்குள்ளே நிறைய கார்ப்பரேட்ஸும் வந்துட்டாங்க. இப்போ பீட்சா ஹட் போல், மற்ற காகில்ஸ், மற்றது கேஎஃப்சி, இதெல்லாம் இப்போ எப்படியோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வந்து வவுனியாக்குள்ளே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸுக்குள்ளே சரியாக பிராண்ட் பண்ணப்படுற விஷுவலி பிராண்டிங், விஷுவலி அப்பீலிங்காக இருக்கிற பிராண்ட்ஸ் சொல்லலாம தெரியல. ஆனால் இப்போ நிறைய இருக்குண்ணே. இப்போ உடுப்புகள் சார்ந்து நிறைய பேர் இருக்குண்ணே. சாப்பாட்டு கடையில் 1-2 பேர் நாங்கள் இங்கே வவுனியாவில் தொடர்ந்து கதைச்சே பழகிட்டோம். அந்த கடையில் எப்படி இருக்குது, இந்த கடையில் எப்படி இருக்குது, அப்படி அந்த அந்த அப்படியான இதுகள் கொஞ்சம் ஆட்களுக்குள்ளே பழக்கப்பட்டு பரிச்சயமாக இருக்கிறதால அதுகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நான் இப்போ தனித்தனியாக பிராண்டாக சொல்லல அது. ஆனால் எப்படியோ பார்த்தா ஒரு 10%க்குள்ளே தான் அதில் மினக்கர்றாக்கள் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ மிச்சம் இருக்கிற 90%ல் இன்னும் கொஞ்சம் பேர் விஷுவலாக தங்களை பிராண்ட் பண்ணணும், இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸை கூட்டணுமெண்டு ஜோதிச்சு செய்கிற வெளிக்கிட்டணுமெண்டா அவன் சேல்ஸ் இப்போ இருக்கிறத விட கூடுமெண்டு வவுனியாக்குள்ளே நினைக்கிறீங்களா? கூடும். ஏன்னு சொன்னால் இப்போ வவுனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியாவில் செய்கிறாக்க குறிப்பிட்ட அளவு தான் இருக்கிறாங்க. 1-2 பேர் தான். இப்போ எப்படி சொல்கிறது, இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒன்று, அது வந்து இப்போ பெரியாக்களை கொண்டு வந்து செய்கிற ஒரு மெத்தட் இருக்கு. உள்ளூருக்குள்ளேயே 1-2 பேர் இருப்பாங்க, அவையில வச்சு செய்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வவுனியாவில் நான் சில கடைக்காரரை பார்க்குறேன், அவையிலே அவையோட ஒர்க்கர்ஸை வச்சு கொண்டு உடுப்பு வியாபாரம் செய்யணும். அதே போல் சின்ன சின்ன க்ரோசரி ஐட்டங்கள், காஸ்மெட்டிக்ஸ், இப்படியே 1-2 பேர் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. மற்ற சாக்லேட் பிஸ்னஸ் எல்லாம் இங்கே செய்கிறாங்க. பியூட்டிஷியன், அப்படி நிறைய பேர். இப்போ நிறைய பேர் மீன்ஸ் இந்த ஓரளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் ஒரு 10% தான் இருக்கு, 10% இருக்கு. சரி, இப்போ அவையில் ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செய்யணும், அவை கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கொண்டு. இப்போ ஒரு 999 மாதிரி ஒரு கம்பெனிகிட்ட அதை கொண்டுற வேண்டிய அவன் தேவை என்ன? இப்போ கொண்டு வந்தா அவை செய்கிறத விட என்ன அட்வான்டேஜ்? இப்போ நீங்களே செய்ய ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள உங்களால் 100% அதில் ஒரு அவுட்புட் கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும்.
ஏலாதுன்ட்டும் இல்ல. எதுவுமே முடியாதுன்ற விஷயங்கள்ல. இப்ப அதுக்குன்னு நீங்க தனியா ஒரு டீம பில்ட் பண்ண வேணும். அதுக்குன்னு தனியா எக்யூப்மென்ட்ஸ் எடுக்க வேணும். அதுக்குன்னு தனியா விஷயங்கள செய்ய வேணும். மற்ற இதுக்குண்டே நாங்க அ நிறைய இதுகளோட ரிசோர்ஸோட மற்றது அதுக்குண்டு நிறைய படிச்சு, அதுக்குண்டு அதுக்குள்ளேயே எங்கட இப்ப 7, 8 வருஷமா எங்கட நேரத்த போட்டு அ இத செய்றதுக்குண்டு வாரோம். நீங்க எங்கள்ட்ட வரையக்குள்ள எப்படியுமே உங்களுக்கு அ தெரியிற விஷயங்கள விட ஒரு ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் எங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு. அது போக இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் இதுக்குள்ள நார்மலாவே நடந்து கொண்டிருக்கு. இது என்ன நடக்கும்னு சொன்னா, பிசினஸ் டவுன் ஆகுதுன்ற திரும்ப வெளிக்கிடுவேன் வீடியோ செய்றாரு. இப்ப பிசினஸ் நல்லா வந்துட்டுது. கண்டோனே என்ன செய்யணும்? நிப்பாட்டிடணும். ஏன்னா இயலாத வேலை செய்ய ஏலாது. தொடர் தொடர்ந்து செய்ய. ஏன்டா அதே லேபர் தான் அங்க உடுப்பு மடிக்கவும் வேணும், சாப்பாட குடுக்கவும் வேணும், கடையில சாமான் எடுத்து வைக்கவும் வேணும்னு இருக்கிறதால, அவைகளால அத தொடர்ந்து செய்ய இயலாது. அப்ப என்ன நடக்கும்? திரும்ப சேல்ஸ் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆனோனே என்ன செய்யணும்? ஓனர் சொல்லுவாரு, "என்ன சேல்ஸ் டவுன் ஆயிட்டுது. அப்ப நீங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்க? பழையபடி வீடியோவ போடுங்க." அன்டு அவர் சொன்னோனே, இவேல் திரும்ப ஆரம்பிப்பின. திரும்ப ஆரம்பிச்சா, இப்ப இது ஏற்றம், இறக்கம், ஏற்ற இறக்கமாவே போகும். ஆனா, இப்ப நீங்க இந்த கம்பெனிட்ட வரையக்குள்ள, உங்கள்ட்ட அதுக்குன்னு டீம் இருக்கு. அவங்க மாசம், மாசம் வந்து இப்ப மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? என்ன இருக்கு? உங்களோட காம்படிட்டர் யார்? எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள எங்க டீம் மாசம் 30 நாளும் செய்து கொண்டிருக்கும். ஓகே. மாசம் 30 நாள் உங்களுக்கு சோசியல் மீடியால பிரசன்ஸ காட்டுவேன். இது சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணும் அப்படின்றீங்களா? அவன் இப்ப கடையில. சேல்ஸே இன்கிரீஸ் நான் முதல்லே சொன்னது போல தான். ஒரு பிராண்ட் வந்து உண்மையாவே இதெல்லாம் அ பிராண்டிங்க்கான விஷயங்கள் தான். ஆனா பிராண்டுன்றது ஆட்களுக்குள்ள நல்லா போய் சேர்றது ரிசல்ட்ட வச்சு தான். நீங்க அதாவது அவன் குடுக்குற என்ன ப்ராடக்ட் புரொடக்ட்ட குவாலிட்டிய பொறுத்து தான். வச்சு. இப்ப அதுக்கு இப்ப ஒருத்தர் அ ஒரு தூரம் வரையும் ஏறி வந்துட்டாங்க. அதுக்கு மேல படி இல்லன்னு சொன்னா, நாங்க எக்ஸ்ட்ராவா கல்ல வச்சு கட்டி குடுப்போம். அதுக்கு மேல நீங்க ஏறுங்கன்னு சொல்லி. அதுக்கும் மேல ஏறுறது அவரது திறம தான். ஏன்டா பொருள் உங்களோட பொருள்ட புரொடக்ட் அவுட்புட். வந்து நல்லா இல்லாட்டி, அது கஸ்டமருக்கு அத்தியாவசியமானதா இல்லாட்டி, அது நிலைக்காது. உண்மையாவே நிறைய பிசினஸ்கள் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, போன வருஷம், இந்த வருஷம்லாம் நிறைய ஸ்டார்ட் அப். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே தொடங்குறாங்க. 1 வருஷத்துல மூடுறாங்க. தொடங்குறாங்க. இப்ப சரியா அ மார்க்கெட் அனலைசேஷன் அந்த விஷயங்கள் இல்ல. எங்களுக்கு யார்ட்ட விக்கணும்? என்னத்த விக்கணும்? அந்த ஐடியாஸ் இப்ப சும்மா சொன்னா, இப்ப இதுல நாங்க பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க என்னட்ட வந்து சொல்றீங்க, ஒரு பிசினஸ் நல்லா இருக்குது. ஏய் அவங்க செய்றாங்க, நாங்களும் செய்வோம். வந்தோனே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஓ! இது நல்லா தானே இருக்கு. எங்கள்ட்டயும் செய்யக்கூடிய திறமையும் இருக்கு தானே. ஆட்களும் 2, 3 பேர் இருக்கிறாங்க. உடனே பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப இதுக்கான தேவை எவ்வளவு இருக்கு? இப்ப இதுல ஒரு சாப்பாட்டு கடை இருக்குண்டா, பக்கத்திலேயே இன்னொரு சாப்பாடு கடை, அதே போல திறக்கிறது. ஐடியா ஐடியா யூனிக்கான இல்ல. ஐடியா அப்ப இல்ல. அந்த யுஎஸ்பிய கண்டுபிடிக்கிறீல்ல. என்ன உங்களுக்கு தேவை? என்ன யாருக்கு விக்க போறீங்க? எவ்வளவு விக்க போறீங்க? எந்த மட்டத்துக்குள்ள விக்க போறீங்க? உங்களுக்கான கஸ்டமர் யார்? இதெல்லாம் தனியா தெரிஞ்சு, படிச்சு செய்ய வேண்டிய சோ வேலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி குடுப்பீங்க. குடுப்போம். ட்ரிபிள். கட்டாயம் குடுப்போம். ஏனென்று சொன்னா, இப்ப நாங்க கூடுதலா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தான் வேலை செய்றதுக்கு விரும்புறோம். ஏன்டா அவைகள் தான் அ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இதுக்குள்ள வருவின. இப்ப ஏதோ ஒரு ஆர்வத்துல இருக்கிற காச கொண்டே அதுல போட்டுட்டு, மெஷினரீஸ வாங்கிட்டு, பொருட்கள இது பண்ணிட்டு, அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு, இப்ப வெயிட் பண்ணி கொண்டிருப்பனவே என்ன அ கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிருவாங்க. ஸ்டார்ட் அப்பும் நடந்துரும். ஆனா பிசினஸ் நடக்குதுல்ல. வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்ன்னு தேடிக் கொண்டிருப்பாங்க. அப்ப அவையில தான் நாங்க கூடுதலா விரும்புறோம். ஆனா, இப்ப ஏற்கனவே ரன் ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு பிசினஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, அத எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் நாங்க புது விரும்புறோம். கஸ்டமர்ஸ புது கொண்டு வரது. கஸ்டமர்ஸ கொண்டு வரது, சேல்ஸ கொஞ்சம் கூட்டுறது. கூட்டுறது. மற்றது அ அவைல்ட்ட அவைல்ட்ட வார கஸ்டமர் இப்ப ரிட்டர்ன் கஸ்டமர் குறைவு ஆட்கள்ட்ட. அவைகள வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலுமோ, அத நாங்க பார்த்து செய்து குடுக்கலாம். ஓகே. இதுல முதல்ல ஒரு விஷயம் காய்ச்சிருந்தீங்க. இப்ப ஒரு கடை இருக்கு. அதிலேயே அந்த கடைக்குள்ளேயே ஒரு ஆள வச்சு, இல்லாட்டி அந்த கடை ஓனரே சோசியல் மீடியா மெயின்டெயின் பண்றது. இப்ப டைம் கிடைக்காது என்ற அந்த அந்த சில காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. அத ஏன் எங்கள்ட்ட வரணும்ன்றது. 999 என்ட்ட வரணும்ன்றது. இன்னொரு விஷயம், அந்த டிசைன் குவாலிட்டி, டிசைனோ, ஒரு கன்டென்ட்டோ, ரைட்டிங்கோ, அந்த ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதோட சேர்த்து அதோட குவாலிட்டி.
அத பத்தி கேட்கல. இந்த யூஎஸ்பின்றத சொல்லியிருந்தீங்க. இப்ப உங்களோட கம்பெனில ட்ரிபிளானின்ற யூஎஸ்பியே அதுல இருக்கிற டிசைன் குவாலிட்டி நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சில உங்களோட டிசைன்ஸையே காட்டி கம்பெனிஸுக்கானது. அந்த ஐடியாஸ் எப்படி உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது என்றத நீங்க சொல்லணும். இதுல வந்து அவேல் ஒரு கொஞ்சம் எழுத்துக்கள சொன்னது. இந்த ஓ எழுத்து இந்த லோகோல வர ஓஜிஜே வேணும்னு சொல்லி. இருக்கணும்ன்றது. மற்ற இவேல் ஒரு இன்ஜினியரிங் அ கம்பெனி. இன்ஜினியரிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த கம்பெனி உண்டு. இப்ப இவேல் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுல இவேல்ட கம்பெனி ரன் ஸோ ஆயிக்கொண்டிருக்கு. இங்க இருந்து தொடங்கி அங்க போயிருக்கிறேன். ஏன் அப்படி போனது? சக்சஸ் ஆலையா? இல்லாட்டி ஆ ட்ரெண்டும் தானே. இப்ப அவேல்ட அவர் எனக்கு பெர்சனலா அந்த கஸ்டமர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ நீங்க எங்களுக்கு இப்ப லோகோ செய்ததுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் அது லோகோ இப்ப மார்க்கெட்டிங்க்கான இப்ப பிராண்ட் மெட்டீரியல்ஸும் உருவாக்கி குடுத்தேன் நாங்க. இப்ப கலர் பேலட்ல இருந்து, பேக்கேஜிங் டிசைன்ஸ்ல இருந்து, அதுபோக பேனர்ஸ், Facebook மெயின்டனன்ஸ்க்கான இதுகள் எல்லாமே செய்து குடுத்தாங்க. இப்ப அவர் எங்கள்ட்ட சொன்ன விஷயம், இதுக்கு பிறகு ஆ இப்ப ஒரு கம்பெனியா நாங்க அப்ரோச் பண்ணக்குள்ள எங்களோட டாக்குமெண்டேஷன், எங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட கதைக்கிறாங்கன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவைகளுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. மற்றது போற இடங்கள்ல தங்களோட பிராண்ட் இருக்குதுன்றத ம். பார்க்கினேன். அப்ப அந்த விஷயங்கள் நடக்கக்குள்ள, அவைகளுக்கு அது ஒரு சேல்ஸ அடுத்த கூட்டுது அப்ப. சேல்ஸ கூட்டுது. இப்ப நீங்க இதுல வந்து ஒரு ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ள. அதுல ஒரு கூரை சரிஞ்சிருக்கு. மேல இன்னொரு இது போய். என்றது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஆனா பார்க்க சிம்பிளா இருக்கு. ஸோ இந்த இந்த கான்செப்ட்ட உருவாக்குறதும், அத சிம்ப்ளிஃபை பண்றதும், அது என்ன ப்ராசஸ் அது? உண்மையாவே அதுக்கு எப்படி அந்த நான் ஐடியாவ பிடிக்கிறீங்க? இல்ல எப்படியுமே ஒரு 4 தொடக்கம் 5 ஸ்கெட்ச் செய்வோம். ஸ்கெட்ச் ம். வரையிறது நாங்க செய்வோம். ஏன்னா, நான் ஆர்ட்ல இருந்து தான் நான் டிசைனுக்குள்ள வந்தேன் நான். அப்ப அதால எனக்கு ஆர்ட் வந்து மற்றது இப்ப நீங்க கிராஃபிக் டிசைனர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவைகளுக்கு ஈஸியாவே ஆர்ட் செய்யக்கூடிய, படம் வரையக்கூடிய திறமை இருக்கிறார்கள் தான் கூடுதலா கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள வாராங்க. அப்படி இல்லாதவர்கள் வந்தா கூட அவைகள் அத பழகிக்கொள்ளவும். அப்படி ஒரு இப்ப தேவை ஆர்ட் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆடட் ஓ! வேல்யூ. ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். அது எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுது. ஆ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இது அனுபவம் சார்ந்து வாரது தான். இப்ப எங்களுக்கு தெரியும் கஸ்டமர் என்ன கம்பெனி என்று நாங்க பார்ப்போம். அவைகளோட விஷன் அண்ட் மிஷன பார்ப்போம். எவ்வளவு தூரத்துக்கு அவைகளோட பிளான் இருக்கு. என்னென்ன செய்ய போறாங்க. அதுக்கு அ அதற்கு ஏற்றது போல எங்களால லோகோ செய்ய முடியுமான்னு பார்ப்போம். மற்றது அவர் சொல்லக்குள்ள நாங்க வந்து பில்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் மாடர்னான வீடுகள் பில்ட் பண்றோம். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்ன இப்ப கூடுதலா மாடர்னா வார வீடுகள் எல்லாமே வந்து இப்படி ஒரு சின்ன கூரை ஷேப்ல ம்ஹ்ம். செய்யினேன். அப்ப ம் அ வீட்டுக்கு மேல ஒரு வீட்டுக்கு இது வச்சு மேல திரும்ப இன்னொரு ஒரு கூரை. சின்னதா இது ம். பண்ணி சரிவா செய்றது. இல்லாட்டி நேரா இது பண்ணு. அப்படி அந்த கட்டட இதுகள நாங்க கொஞ்சம் அதுக்குன்னு இப்ப ஒரு கொஞ்சம் ரிசர்ச் போவோம். கட்டடங்கள் எப்படி இருக்குது? இப்ப நாங்க என்ன ம். ஐடியா யோசிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இந்த எழுத்துக்கள ஆ சிம்ப்ளிஃபை பண்ண வேணும். மற்றது அது பார்த்தா ஒரு உருவமா தெரிய வேணும். அதுபோக ம் அடுத்த கட்டமா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, அ அதுக்குள்ள இவைகளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்கள எப்படி கொண்டு வரலாம்? இப்ப இப்படித்தான் இந்த லோகோக்கள நாங்க உருவாக்குறோம். இதுபோல எங்களுக்கு கனடாவுல இருந்து இன்னொரு கிளையன்ட் எங்களுக்கு வந்தவர். ஆ தாய் ஸ்கொயர்ன்னு ம். சொல்லி, அவர் தாய்லாந்து சாப்பாடுகள வந்து ஸ்பெஷலா செய்றவர். அவர் இதுக்கு வந்து அவர் சரியான தமிழ்ல விருப்பம் உள்ளார். தமிழ் ஆள் தான். அங்க தாய்லாந்து ம். ஃபுட் அதுகள செய்றார். அவர் தமிழ் பற்று கூட உண்மையாவே. அவர் என்னட்ட கேட்டது, "தம்பி எனக்கு வர வேணும். இல்லாட்டி தானா வர வேணும். தாய்லாண்ட ம்ஹ்ம். ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி, அத பிரதிபலிக்கிற மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொல்லி, தாய்லாண்ட பிரதிபலிக்க வேணும். அதே நேரம் தமிழ் இதுவும் வர வேணும்" என்று சொல்லி எனக்கு அவர் அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். இப்ப நாங்க அதுக்காக தாய் ஸ்கொயருக்கு லோகோ செய்த தாய்ஸ்கே. நாங்க. அதுல வந்து நாங்க தானாவும் அவைல அந்த சாப்ஸ்டிக் பாவிக்கிற பழக்கம் இருக்கு தானே. ம். தாய்லாந்து, ம். இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், சைனீஸ். சைனா, ஜப்பான். அப்ப சாப்ஸ்டிக்ல அ உணவு சாப்பாட்ட எடுக்கிறது போல, நாங்க யானையும் தாய்லாந்துன்னா யானை கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு ம்ஹ்ம். உங்களுக்கு தெரியுமா? அ. தாய்லாந்துல யானைகள் அவைல்ட அந்த கல்ச்சர் வந்து ம். கிட்டத்தட்ட யானை சார்ந்த கல்ச்சர்கள் இருக்கு. யானையோட தும்பிக்கை, தந்தம் போலவும்.
அப்படித்தான் அத டிசைன் பண்ணியிருப்பாங்க. தானாவும் வேற வரும். அது அவருக்கு சரியா மாரி பிடிச்சிருந்தது. அவரு நிறைய எங்கள பாராட்டினவர். மற்றது இன்றைக்கும் அவர் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. நிறைய ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தா எங்கள்ட்ட முதல்ல வந்து கதைப்பார். "தம்பி இது உங்களால செய்ய இயலுமா? இத எங்களுக்கு செய்து தாரீங்களா?" அப்படி கதைக்கக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்குது. அந்த இதுல வந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எஸ், 2வது வந்து இ. ஈவென்ட்ஸ் அவைல ஸ்மைல் அதோட ஈவென்ட்ஸ். கீழ ஒரு கோடு இருக்கு. எல்லாம் சேர்த்து பார்க்க ஒரு சிரிக்கிற இதுவும் சிரிக்கிற வருது. இது ஒன்று வரும். இது வந்து கஸ்டமர் இன்னும் கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆயிட்டுது. கஸ்டமர் இன்னுமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறார். அந்த லோகோ நாங்க செய்து அனுப்பிட்டோம். அதுக்கான பிரசன்டேஷனும் அவைல குடுத்துட்டோம். மற்ற பிராண்டிங்க்கான ஐடியாஸும் குடுத்துருக்கிறோம். இங்க இருக்கிற ஆட்கள் இல்ல. வெளிநாடுகள்ல இருக்கிற ஆட்கள். அப்ப அவைல என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப எங்கள்ட்ட வந்து அ லோகோ அப்ரோச் பண்ணிடணும். இப்ப வெளியில இருந்து WhatsAppல, சோசியல் மீடியாவுல எங்கள இதுகள பார்த்துட்டு, எங்களுக்கு கால் பண்ணி கதைச்சுட்டு, சில நேரங்கள்ல அவைல தனியா முடிவெடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப ம்ஹ்ம். நிறைய பேரோட கலந்து ஆலோசிச்சு செய்ய வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல அ எங்களுக்கு ரிப்ளையே வராது. நீங்க செஞ்சு அனுப்பிருவீங்க. ஆ. ஆனா ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா, அதால தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நாங்க போடுற நேரத்துக்கான ஒரு பேமெண்ட்ட அட்வான்ஸா வாங்குவோம். ஃபுல் பேமெண்ட் வாங்குறது இல்ல. அதுக்கான பேமெண்ட்ல ஒரு பகுதிய அட்வான்ஸா அவர் பே பண்ணணும். அதால இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா கஸ்டமர் சில வேள நிறைய நாளைக்கு பிறகு இப்ப நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அ லோகோ எல்லாம் செய்வோம். பிராண்டுக்கான மெட்டீரியல்ஸ் உருவாக்குவோம். அ எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணி போவோம். அதுக்கு ஒரு கம்பெனிய அப்ரோச் பண்ணுவோம்ன்ட்டு எங்கள்ட்ட வாரீங்க. வந்தா பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கல். உங்களால மேற்கொண்டு அத நகர்த்த முடியல. ஆ அப்படி என்றைக்குள்ள நீங்க திரும்ப எங்கள்ட்ட திரும்ப எங்கள தொடர்பு கொள்றதுக்கு நிறைய நாள் எடுக்கும். அப்படி கஸ்டமரும் வந்திருக்கிறாங்க. வந்து திரும்ப வந்து திரும்ப வந்து நீங்க பழைய பேமெண்ட்டுகள விடுங்க. அ நாங்க புதுசா உங்களுக்கு திரும்ப பே பண்றோம். திரும்ப இருந்து ஆரம்பிப்போம். எங்களுக்கு அந்த கான்செப்ட் புடிச்சிருந்தது. இந்த கான்செப்ட் ஏன்னா நாங்க எப்பயுமே இனிஷியலா ஒரு 3 கான்செப்ட் குடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ம். இதுல 3ல 1 சூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 7 வகையான லோகோ டைப் இருக்குன்னு சொன்னா, இப்போ ம். ஃபேமஸான பிராண்டுகள் எல்லாம் எக்ஸாம்பிளா குடுத்து, இதெல்லாம் இப்படி இப்படி இயங்குது. இது இன்னின்ன முறையில இருக்குது. ஸோ ஆ இப்ப லோகோ பின்ன அவேர்னஸ் இல்லாம வர்ற வர்ற ஆட்களுக்கு ஆட்களுக்கு நீங்க அத குடுப்போம். விளங்கப்படுத்துறீங்க. நாங்க விளங்கப்படுத்த தான் வேணும். ஏன்டா இப்ப ம். நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் நான் பார்க்கிற விஷயம் அவைல் வந்து இன்டர்நெட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த தூக்கி ஒரு டிசைனர்ட்ட சொல்லி, இப்ப ஒரு எழுத்துல வருதுன்னு வைங்க, எழுத்துல ஒரு லோகோ வருது. அ உதாரணத்துக்கு கேஎஸ், கேஎம் அப்படி இப்படி எல்லாம் வருதுன்னு வைங்க. அதுபோல லோகோ 1000 இருக்கும் இன்டர்நெட்ல. இவைல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ஒண்ண எடுத்து போட்டுட்டு தங்களோட பிராண்ட கிரியேட் பண்ணிருவாங்க. ம். கிரியேட் பண்ணிட்டா சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இது இப்ப இங்க இருந்து உள்ளூருக்குள்ள நீங்க வியாபாரம் செய்ற வரைக்கும், அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு காட்டாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயும் வியாபாரிகள ஊக்கப்படுத்துற விதமா, அ வியாபாரங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா, நிறைய இடங்கள்ல அவார்ட்ஸ் அது இதுன்ட்டு புரோகிராம்ஸ் நடக்குது. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இவேல் அங்க போயக்குள்ள, இவேல்ட லோகோவும் இருக்கும். இவேல போல ஒரிஜினலா ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர்ட்ட லோகோவும் அங்க சில வேளை இருக்கும். அப்ப இது என்ன ஆகும்ன்னு சொன்னா, அவர் யோசிப்பார், என்ன பிராண்ட் என்டைய அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டிருக்காங்க. இவர் யோசிப்பார், ஐய்யயோ! என்ன எங்கடைய போல இங்க ஒன்று இருக்குன்ட்டு. அப்ப இல்ல இப்ப அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போகவே விரும்பாத ஒரு ஆள். லோக்கல்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா கூட அது எத்திக்கலி சரியில்ல என்றது சரியில்ல. உண்மையாவே அதுக்கு காரணம் வந்து, இது சார்ந்த ஒரு என்ன சொல்றது? அவேர்னஸ்ன்னு நெனைக்கிறேன். அவேர்னஸ் இல்ல. அது அதுவும் இந்த சொல்லலாம். எத்திக்கல் அது தாண்டியும் கூட லோகோ எவ்வளவு முக்கியம், டிசைன் எவ்வளவு முக்கியம் நான் இத என்றதும் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா இளந்திரையன், இப்ப உங்களோட பிசினஸ நீங்க தனித்துவமா நேசிக்க வேணும். முதலாவது. அப்பதான் உங்களுக்குள்ள நான் தனியா தெரியணும்ன்ற ஒரு ஐடியாவே வரும் உங்களுக்குள்ள. எந்த பிசினஸ் தனியா தெரிய வேணும். நான் மற்றவங்கள போல இல்ல. நான் ஏதோ ஒண்ட வித்தியாசமா குடுக்குறேன்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள வரணும். அப்ப என்ன செய்வீங்க? நீங்க இன்னொருத்தன் செய்தத எடுத்து கொண்டு வந்து போட வேணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்குன்ட்டு ஒண்ட உருவாக்குறதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. ம். அப்ப உங்களுக்குன்ட்டு ஒரு எங்கள்ட்ட நிறைய கஸ்டமர் வராங்க. உண்மையாவே வரையக்குள்ள அவைகளுக்கு ஒன்றுமே தெரியாம வருவாங்க. ஏன்டா அவையல்ட பிசினஸ் அவையல் வேற ஒரு விஷயத்துல எக்ஸ்பெர்ட்டா இருக்கிறாங்க. அவையல் டிசைன்ல எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும்ன்ற ம். அவசியமே இல்ல உண்மையாவே சொல்லப்போனா. ஆனா என்னுடைய கடமை, எங்களோட நிறுவனத்தினுடைய கடமை என்னன்னு சொன்னா,
நாங்க அத அவைகளுக்கு விளங்கப்படுத்துவோம். என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாது. கிளிநொச்சியில ஒரு பிராண்டுக்காக வேலை செய்தேன் நானு. அவைல்ட்ட வந்து அவைல் வெளியில ஓனர் வந்து வெளியில தான் இருக்கிறார். நல்ல ஆட்கள். உண்மையாவே அ பேமெண்ட்ஸ்லயோ இல்லாட்டி மற்ற விஷயங்கள்லயோ அவைல் தாமதமா இருந்ததும் இல்ல. இழுத்தடிப்புகள் இல்லாம அவைல் என்ன தேவையோ அத சொல்லி கதைச்சு வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இப்ப நாங்க செய்து குடுத்த லோகோவுல அவைல் சில விஷயங்கள ஆட் பண்ண சொல்லி சொன்னார். அப்ப அது அவைகளோட விருப்பமா இருக்கக்குள்ள நாங்க அ தேவைக்கு ஏற்றபடி அத செய்து குடுத்தோம். ம். ஆனா இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்ப ரிசல்ட் நான் சொன்னது போல என்ன நாங்க விக்கிறோம்? எவ்வளவுத்துக்கு அது கஸ்டமரோட கஸ்டமருடைய எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்குன்றது சரியான முக்கியம். இல்ல அதுக்குன்னு இப்ப நீங்க குடுத்த டிசைனுக்கும் எந்த பிரச்சனையா? இல்ல, இல்ல. இல்ல. அவைல்ட ம் ரிசல்ட் முழுசா இல்லாததால. எதனால? ஏனென்று சொன்னா, இப்ப லேபர் மேனேஜ்மென்ட் இதுக்குள்ள வரும். இது நீங்க இந்த பிராண்டிங், அசெட்ஸ், டிசைன்ஸ் அதுகள தாண்டி தாண்டி இதுகளும் இருக்கு. நிர்வாகமும் முக்கியம். நிர்வாக அமைப்புகள், மற்றது இப்ப ஓனர் வெளியில இருக்கிறதால, இங்க வேலை சரியா நடக்குதான்னு அவரால 24 மணி நேரம் கண்காணிக்க இயலாது. மற்றது இங்க மேனேஜ்மென்ட்ட போட்டாலும், இப்ப மேனேஜ்மென்ட் அவைகளுக்கு இதா நடக்காட்டி அவைகளால செய்யல. மற்ற இப்ப இதுல இன்னொரு நான் எங்கட இடங்கள்ல பார்க்குற பிரச்சனை என்ன சொன்னா, இப்ப வெளியில இருக்கிற ஆட்கள் இங்க ஏதாவது முதலீடு செய்ய வேணும். இங்க ஒரு தொழில செய்ய வேணும். இங்க ஒரு வியாபாரத்த அ உண்டாக்க வேணும். இங்க ஒரு பிராண்ட உருவாக்க வேணும் என்று சொல்லி நிறைய முயற்சி பண்றாங்க. இப்ப இவங்க என்ன செய்றாங்க? முதலீட்ட கொண்டு போய் முதல வாயில போடுறாங்க. இது என்ன நடக்கும்? ஏ அது பிரயோசனம் இல்லாம போயிரும். முதலீடுன்றது தேவைதானே? முதலீடு தேவை. ஆனா நீங்க எங்க போடுறீங்கன்றது தானே பிரச்சனை. இப்ப வெளியில இருக்கிற ஒருத்தர் சிந்திக்கிறாரு என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற தன்ட சொந்தக்காரர் நம்பிக்கைக்காக, தன்ட சொந்தக்காரர்ட்ட ஆ காச குடுத்து இது பண்ணுவேன். இந்த சொந்தக்காரர் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார்ன்னு பார்க்கிறது இல்ல. இவரோட நல்லா கதைச்சு கொண்டிருந்தா மட்டும் அவைகளுக்கு காணும். அவைகளோட உறவுல இருந்தா காணும். அ அத மட்டுமே அடிப்படையா வச்சுக்கொண்டு நிறைய ம்ஹ்ம். தொழில்கள ஆரம்பிச்சு இன்றைக்கு மூடுனது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் பார்த்திருக்கோம். அப்ப இதுதான் உண்மையாவே ஒரு பிராண்ட உருவாக்குற முதல்ல செய்ய வேண்டிய ரிசர்ச்களுக்குள்ள இந்த இதுகள் எல்லாம் வரும். அ இல்ல இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று எடுத்துட்டு விட்டுருக்கீங்க. என்னன்னா நான் பார்க்குறேன், இப்ப நிறைய வெளிநாட்டு ஆட்கள், தமிழர்கள் இல்ல, வெளிநாட்டில இருந்து வர நிறுவனங்கள், இங்க ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ஸ், பிட்சிங் செஷன்ஸ் அதெல்லாம் செஞ்சு இன்வெஸ்ட் பண்றத நான் பார்த்துருக்கேன். ம். அந்த அப்படியான வீக்கெண்ட்ஸ்களுக்கு போயிருக்கேன் அந்த ஈவென்ட்ஸ்களுக்கு. அவைல் பிசினஸ் ஐடியா பிட்ச் பண்ணி, அதில ஒண்ண செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற மாரி புரோகிராம்ஸ் நிறைய நடக்குது. இப்ப அதில நிறைய சக்சஸும் ஆயிருக்கு. இப்ப என்னன்னா, இங்க இருக்கிறார்களுக்கு அது இயலாது என்றது இல்ல. இங்க சரியாவே நடத்தலாம். இன்னொன்று சொன்னீங்க, இப்ப வெளிநாட்ல இருக்கிறதால இங்க ரன் பண்ண இயலாம இருக்கு என்றது. ஆனா இப்ப KFC பாருங்க. ஃபிரான்சைஸ் இல்ல KFC மட்டும் இல்ல. எல்லா ஃபிரான்சைஸுமே ஒரு சிஸ்டத்த பில்ட் பண்ணியிருக்கு. இங்க வந்து இப்ப இல்ல இன்வெஸ்ட் பண்ற அதான் ஆட்களுக்கு சொல்றேன் நான். ஒரு சிஸ்டம் பில்ட் சித் பண்றதுக்குரிய ஓ! ஐடியா ஐடியா இல்லன்றது தான் இருக்க விஷயம். வேணும். இப்ப நாங்க இல்லன்டா ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ஸ்ல செய்ற மாரி ஒரு ஐடியா இன்னொரு ஆள்ட்ட வேண்டி, இது லாபம் இல்ல இருக்கு. நான் இதுக்கு சொல்ல பிட்ச் வர விஷயமும் அதான். இப்ப அங்க இருக்கிறார்கள், எங்கட நிறுவனம்ன்ட்டு இல்ல. நீங்க இப்படியான எங்கள போல இன்னும் 2, 3 நிறுவனங்கள் இங்க இயங்கிக் கொண்டிருக்கலாம். அவைகள்ட்ட நீங்க போய் ஒரு கன்சல்டிங். ஒரு கன்சல்டிங் போங்க. ஒரு கலந்தாய்வு செய்தீங்கன்னு சொன்னா, இப்ப அந்த நிறுவனம் என்ன செய்யும்? உங்களுக்காக ஒருக்கா அ சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகும். அங்க இருக்கிற கள நிலவரங்கள விசாரிக்கும். அந்த இடத்த சுத்தி இருக்கிற கஸ்டமருடைய மனநிலைய பார்க்கும். அ அங்க என்ன மாதிரியான ஒரு பிசினஸ உருவாக்கலாம் என்று சொல்லி, அதுக்கான ரிசர்ச்சஸ் போகும். மற்றது நீங்க உங்களோட ஐடியாவுல இருக்கிற பிசினஸ அங்க செய்யலாமா? இந்த சர்வீஸ் நீங்க புரொவைட் பண்றீங்க. நாங்க ட்ரிபிள் நைன். இப்போதைக்கு அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ஃபியூச்சர்ன்னு ஒரு 2, 3 மாசத்துல நாங்க அத தொடங்கிருவோம். கன்சல்டிங். ஒரு கன்சல்டிங். பிசினஸ் ஸ்டார்ட் அதாவது பண்றது. அந்த லொகேஷனுக்கே போய், அந்த இடங்கள பார்த்து, ஒரு ரிப்போர்ட் மாரி ஒரு குடுத்து. ரிப்போர்ட் மாதிரி கஸ்டமருக்கு நாங்க சப்மிட் பண்ணுவோம். அவைல் வந்து இந்த பிசினஸ் இங்க தொடங்குறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு? எது தடங்கலா இருக்கு? எது அவைகளுக்கு பிளஸ்ஸா இருக்கு? ஒரு அப் SWOT ஓ! அனலைசிஸ் மாரி. ம். செய்துட்டு இப்ப எப்படியும் நாங்க அத ஃப்ரீயா செய்ய மாட்டோம். எங்கள போல இருக்கிற மற்ற நிறுவனங்களும் அத ஃப்ரீயா செய்யாது. அ மற்றது ஒரு பிசினஸ் வந்து பெரிய அளவு போய் நட்டப்படுறத விட, ஒரு சின்ன முதலீட்ட போட்டு, அது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சிய செய்துட்டு போறது,
எங்கட ஒரு தனிப்பட்ட பரிந்துரையா இருக்கும். ஸோ இப்ப இந்த பெர்சனல் முதலீடுகள் என்றது ஃபெயிலியர்ல முடியறதுக்கான முடியிற சாத்தியக்கூறு கூட காரணம் இருக்கு. வந்து காரணம் உண்மையாவே அது அவையில பிழை இல்ல. எங்கட இடத்துல, எங்கட மண்ணுல ஒரு வியாபாரத்த செய்ய வேணும்னு சொல்லி ஆசைப்படுறது நல்ல விஷயம். அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள்ல அது பெரிய மாற்றங்கள கொண்டு வரும். ஆனா, சரியான முறையில திட்டமிட்டு செய்ய வேணும்ன்றது தான் நாங்க ம். சொல்லக்கூடிய மற்ற இப்ப அ எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. இப்ப அவைகளுக்கு அங்க இருக்கிற விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாட்ல 20 வருஷத்துக்கு பிறகு இங்க என்ன மாறி இருக்குன்னு அவைகளுக்கு தெரியாது. ம். இப்ப ஓரளவுக்கு ஆட்கள் வந்து போயிணும். இங்கேயே இருந்து 1 மாசம் இருந்து பார்த்து செய்யணும். அப்பயும் இந்த பிழைகள் நடக்குது. அப்ப மைண்ட் செட்ட ரீட் ஓ பண்ணல ஒரு மாசத்துல. ரீட் பண்ண இயலாது. மற்றது ஒரு அளவுக்கு நீங்க தொழில மு திட்டமிடுறீங்கன்னு சொன்னா, இனிவரும் காலங்கள் இப்படித்தான் இருக்க போகுது. உங்களுக்கென்று நீங்க ஒரு ஆள அ நியமிச்சு அவைகளுக்குள்ளாக கொஞ்சம் ரிசர்ச்கள் போய் இப்ப சும்மாவே உங்களுக்கு தெரியும். எப்படியுமே எல்லாம் கேட்டு தான் செய்வின. எல்லார்ட்டயும் இங்க விசாரிப்பாங்க. அ இது செய்யலாமா? அது செய்யலாமான்ட்டு பலதரப்பட்ட இப்ப உங்கள்ல அபிப்பிராயம் இருக்கிற நான் என்ன சொல்லுவேன்? இவர் ஒரு நல்ல முயற்சி ஒன்று எடுக்கிறார். நல்லா வர வேணும். என்ற இதுல. சிலர் நீங்க இந்த தொழில தொடங்கி விழ வேணும் என்று நினைக்கிற ஆட்களும் ஊருக்குள்ள இருப்பாங்க. அது சொல்லல. அது நாங்க நடந்து கொள்ற பொறுத்து. ஆனா, எத செய்றதா இருந்தாலும் வடிவேலு சொல்ற மாரி பிளான் பண்ணி பண்ணா நல்லது. ம். ஓகே. அடுத்தது சினிமா. இப்ப நீங்க இந்த ஸ்பேஸே ஒரு எங்களோட நியூபார்ன் சினிமாவோட ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸா வந்திருக்கு. நீங்க ஆரம்பத்திலேருந்து உண்மையாவே ஆரம்பத்தில நிறைய இடத்துல சினிமா போஸ்டர்ஸ் தான் கை குடுத்துருக்கு ஆ. நினைக்கிறேன். ஸோ சில சினிமா போஸ்டர்ஸ் உங்களோடத காட்டுறேன். "வடிமன்னியனும் இடியன் தோக்கு." ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு போஸ்டர். இது நான் தான் உங்கள்ட்ட கேட்டேன் இந்த போஸ்டர. ஆ. நாங்க டிஜிட்டலா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்ன்ட்டு. ஸோ இது எனக்கு சரியான ஃபேவரைட். இப்ப இத நான் தந்துட்டு உண்மையா அதில நல்ல ஃபோட்டோஸ் இல்ல என்கிட்ட. போஸ்டருக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இல்ல. இந்த ஃபோட்டோவ போஸ்டரா கொண்டு தந்தேனா, இது எப்படி ஆகப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இத நீங்க வரைஞ்சு, அப்படியே திரும்ப வரைஞ்சு, அது ஒரு இந்த கலர் பேலட்ல கொணர்ந்தது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சரியா பிடிச்சுட்டு பார்த்தோனே. அதே மாரி அவுட்புட்டும் நல்லா இருந்தது. ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது. ஸோ என்னண்டு அந்த ஐடியா வருது. இப்ப இத தந்தோனே உங்களுக்கு இந்த ஐடியா என்னண்டு வருது? நான் என்னடா இதுல நீங்க அ நல்ல கான்செப்ட் இருக்கு. ஒரு தாத்தா தன்னுடைய பேரனுக்கு தனக்கு இருக்கக்கூடியதான பழக்கவழக்கங்கள், ஆதங்கங்கள், அ தன்னுடைய படத்தில இருக்கிற படத்துல கதையாவே சொல்றீங்க. ஓ நான் அத வ எனக்கு அது நீங்க போஸ்டர்ஸ தந்துட்டு, நான் இப்ப விஷயங்கள கேட்கக்குள்ள நீங்க சொன்ன விஷயங்கள ம். நான் உங்கள நினைவுபடுத்துறேன். ம். அப்ப இந்த இப்படி விஷயங்கள் இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்றீங்க. இப்ப நாங்க பழமைன்னக்குள்ள பழமையான விஷயம் ஒண்ட திரும்பவும் நினைவுபடுத்துற மாரி வர வேணும்ன்றதுக்காக தான் நான் இது ஒரு ஆர்ட் ஸ்டைலுக்கே போறேன். ம். ம். 2வது இதுல நீங்க பின்ன பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் ஓ! டெக்ஸ்சர் மாரி ஒன்று தான் நான் பழைய பாவிச்சிருப்பேன். கடதாசி. பழைய கடதாசியில இது. அப்ப பழமைய நினைவுபடுத்துறது, பழமையான இதுகள காட்டுறதுக்காக தான் உண்மையாவே இந்த போஸ்டர் நாங்க இந்த டைப்ல செய்திருக்கிறோம். இந்த போஸ்டருக்கு உண்மையாவே நல்ல வரவேற்பு இருந்தது. ம். எனக்கே நேரடியா கால் பண்ணி, "நிறைய பேர் இந்த போஸ்டர் நல்லா இருக்குது. ம்ஹ்ம். இது நீங்க நல்லா செய்திருக்கிறீங்க." ஆ சில இப்ப கொழும்புல ஆக்டிவா இருக்கக்கூடிய சில இயக்குனர்கள் கூட எனக்கு கால் எடுத்து, "காய்ச்சவேல் நீங்க எங்களுக்கு ஸ்டோரி போர்டுகள் செய்து தர இயலுமா?" அப்படி விஷயங்கள் கேட்டாங்க. நான் ஸ்டோரி போர்ட் உங்களுக்கே தெரியும். அதுக்கு எவ்வளோ பெரிய டைம் போட டைம் போகும். வேணும். அதுக்கு அ அப்படின்னா அந்த காஸ்ட்டா வேண்ட காஸ்ட் வேண்டியிருக்கும். வேண்ட வேண்டியிருக்கும். இப்ப அவ்வளோ காஸ்ட்ட எங்களுக்கு குடுக்குறதுக்கு, இங்க இவ்வளோ குடுக்கணுமான்ற ஒரு மனநிலை எங்கட ஆட்களுக்குள்ள ம். இருக்கு. பிளான்டு இல்ல. ஆனா இது ஒரு வகையில சரியும் இல்ல. சரி. மற்றது நானு இன்னொரு இதுவும் பார்க்குறேன். ஆ இப்ப ஆரம்பத்துல இளந்திரைன்னு என்னட்ட வாரீங்கள். ஒரு போஸ்டர் செய்யணும். ஒரு இதுக்காக நாங்க ஒரு கொஞ்சம் குழுவா சேர்ந்து முயற்சிய போடுறோம். பணம் இல்ல எங்கள்ட்ட. எங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள வச்சுக்கொண்டு தான் நாங்க இத செய்றோம். ம். சொல்றீங்க. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இத நான் என்னுடைய சொந்த ப்ராஜெக்ட் மாரி நினைச்சு நான் அதுல வேலை செய்றேன். காச பற்றி நாங்க கதைக்கிறேன் இல்ல உண்மையாவே. ஆ ஆனா இது என்ன செய்யுது, இத எடுத்து நீங்க தியேட்டருக்கு கொண்டு போறீங்க. தியேட்டருக்கு கொண்டு போன பிறகு, இப்ப அதுக்கான அடுத்தடுத்த புரமோஷன் வேலைகள் இருக்கும் உங்கள்ட்ட. புரமோஷன் வேலைகள் இருக்கக்குள்ள, அதுக்கான டிசைன் எல்லாம் நீங்களே ஃபோன்ல செய்து கொள்றீங்க. நீங்களே சும்மா இருக்கிற சின்ன சின்ன உங்களுக்கு கீழ இருக்கிற ஆட்கள்ட்ட குடுத்து சின்ன சின்னதா செய்து இப்ப நாங்க எங்கட நினைவெல்லாம் என்னவா இருக்கும்னு சொன்னா,
அ இது நீங்க எங்கள்ட்ட மொத்தமா தந்துட்டீங்க. இந்த டிசைன் ப்ராஜெக்ட்ட எங்கள்ட்ட தந்துட்டீங்க. இதுக்கு நாங்க காசு சம்பந்தமாவோ, இல்லாட்டி மற்ற விஷயங்கள் சம்பந்தமா நெகோஷியேட் பண்ணையில, ஓரளவு சரி நீங்க தாரத தாங்க. ஏன்டா இது எங்கட ஆட்கள் எடுக்கிற படங்கள். எங்கட ஆட்களுக்குள்ள இருந்து வார படங்கள். அப்ப அதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச அளவு உதவி செய்ய வேணும்ன்றதுக்காக. இப்ப இத நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம்னு சொன்னா, இப்ப நீங்க நாங்க செய்த டிசைனையும் போடுறீங்க. நீங்க செய்த டிசைனையும் போடுறீங்க. நீங்க எக்ஸ்ட்ரீமான டிசைனரா இருக்கிறீங்க இல்லன்றது இங்க பிரச்சனை இல்ல. நாங்க ஒரு டோன்ல, ஒரு கலர் பேலட்ல ஒரு விஷயத்த செய்து கொண்டு போறோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒண்ட எடுத்து உள்ள போட்டு செய்து, போஸ்டர நீங்க புரமோட் பண்றீங்க. உங்கள மற்ற மற்ற ஈவென்ட்களுக்கு, மற்ற மற்ற விஷயங்களுக்கு. செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒருவேள நீங்க யோசிக்கலாம். இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு இவங்கள அப்ரோச் பண்றதா? ஒருவேள இவங்க பிஸியா இருப்பாங்க. நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க தெரிவிக்கலாம். எங்கள்ட்ட சொல்லலாம். சசி பாலசிங்கம் நாங்க இப்படி இது உங்கள்ட்ட தான் செய்தோம் நாங்க. இதுக்கு பிறகு நாங்க தான் செய்யப் போறோம். என்ற வார்த்தைய சொல்லு. ஒரு வார்த்தை சொல்லலாம். மற்ற இதுக்கு நீங்க என்ன மாரி போனா இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? ஆ ஒருவேள அத சொல்ல ஒரு சின்ன சங்கடமா இருக்குதோ இதுல இல்லையோ? என்ன சங்கடம் இருக்கு? நீங்க என்னோட நல்லா தானே பழகுறீங்க. இப்ப அதுதான் பிரச்சனை இங்க. இப்ப நீங்க சங்கடப்பட வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் தைரியமா செய்றீங்க. தைரியமா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு சங்கடப்படுறீங்க. அப்ப இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுவும் நாங்க தான் செய்தோம் என்று சொல்லி, உங்களோட பிராண்ட் வேல்யூ எங்கட இப்ப குறையும். நாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமான டிசைனர் அந்த டோன்ல நான் இத சொல்லல உண்மையாவே. நான் சொல்ற இல்ல, விஷயத்துல இல்ல. அது இருக்கு. அது இருக்கலாம் பிரச்சனை இல்ல. இல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால தான் நீங்க இல்ல அப்படி சொல்றீங்க. உண்டு. நான் எந்த வேலையில எனக்குள்ள இருக்கிறது சரி. நான் இப்ப பொது வழியில என்ன நான் அப்படி சொல்ல இயலாது. சொல்லவும் கூடாது உண்மையாவே. நீங்க சொல்றதுல ஒரு அறம் இருக்கு. நான் ஏற்றுக்கொள்றேன். உங்களோட குவாலிட்டிய விட்டு வேற ஒன்று கேட்கல. அது உங்களோட உங்களோட இமேஜையும் டேமேஜ் அதத்தான் பண்ணி நான் தான் சொல்ல தந்தது. வரேன். இப்ப நான் ஒரு ஒரு இதுல வேலை செய்றேன். மற்றது அடுத்து அதுக்காக வேலை செய்ற நீங்க அவசரத்துல ஒரு வேலைய செய்து போடுவீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க அத சொல்லி செய்தீங்கன்னா, கொஞ்சம் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். மற்றது இப்ப நான் நிறைய பேரோட வேலை செய்திருக்கிறேன். நிறைய பேர் ப்ராஜெக்ட் தருவினம். தந்துட்டு, அதுக்கு பிறகு அத கண்டுகொள்ளாமயே விடுறது. அதுக்கான பேமெண்ட்ஸ் இப்ப நாங்க இப்ப அ ரூ. 100 வைங்க ஒரு போஸ்டர் டிசைனுக்கு ரூ. 100 நாங்க ரூ. 100 சார்ஜ் பண்றதில்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். $100 வைங்க. சரி $100ன்னு $100 சொன்னா, அ இப்ப இவைல் வந்து கதைக்கக்குள்ள என்ன சொல்றோம்? எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க இத ஒரு $10க்கு செஞ்சு தாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், அட இவங்க எங்கட ஆட்கள். எங்கட மண்ணுல இருந்து ஒரு படத்த எடுக்குறாங்க. அவைகளுக்கு எங்களால முடிஞ்சத நாங்களும் செய்யத்தான் போறோம். என்ற யோசனையில என்ன செய்றேன், படத்த செய்றேன். இப்ப நீங்க இந்த ரூ. 10 கூட எனக்கு தரையில. ம். இப்ப இது வந்து என்னுடைய உழைப்ப அவமதிக்கிறீங்க முதலாவது. நான் உங்களுக்கு காட்டுன அன்ப அவமதிக்கிறீங்க 2வது. மற்றது இப்படி சம்பவம் நடக்குது இப்ப. நடக்குது. நடந்திருக்கு. நான் ஆரம்பத்துல. ம். நாங்க இப்ப கொஞ்சம் ஒரு கம்பெனியா வந்தா பிறகு அந்த இதுகளுக்கு அப்படியான இதுகள் எனக்கு தெரியும் தானே. ஏன்டா நாங்க இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். ம். நாங்க அடிபட்டு, அடிபட்டு எல்லார்ட்டயும் ரவுண்ட் இப்ப அட்வான்ஸ் பண்ற பழக்கம் வந்துரும். வந்துட்டு. இப்ப அதுக்கு பிறகு ஒரு அட்வான்ஸ் வாங்குற பழக்கம் வந்துட்டு. இப்ப எங்களுக்கு இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் உடையுது. மற்றது இப்ப நான் பெரும்பாலும் பார்க்கிறேன். இங்க இருக்கிற கலைஞர்கள நீங்க தானே வளர்த்து விடணும். நீங்க தானே வளர்த்து விடணும்ன்ற கதைக்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனா ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞர வளர்த்து விடுறதுக்கு நீங்களும் ஒரு ஆயத்த கலைஞர் தான்றது இல்ல அவர் யோசிக்கிறாரு. அதான். இப்ப நீங்க இப்ப வெளிய இந்தியாவே பாருங்க. இந்தியாவுல வந்து பப்ளிசிட்டி டிசைனருக்குன்னு சொல்லி தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்றது அவைல ஆரம்பத்துல இருந்தே வேலை செய்யும். ஆ அப்படி கிட்டத்தட்ட நாங்க ஆளி கிளிஞ்சலுக்கு வேலை செய்தோம் நாங்க. இது ம். ஏன் நான் இத குறிப்பா சொல்றேன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு நடக்கிற இப்படியான விஷயங்கள் வந்து, தொடர்ந்து அடுத்த டிசைனருக்கு வந்து உண்மையாவே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். மற்றது ப்ராஜெக்ட்ஸ வந்து இங்க இருக்கிற ஒரு கலைஞர், இன்னொரு கலைஞர ஊக்கப்படுத்தி, அவைகளோட சேர்ந்து வேலை செய்யக்குள்ள, இன்னும் அவைகளுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஏமாற்றம் இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து, இருக்கிறது இவ்வளவுதான்ட்டு சொல்லி வேலை செய்றது ஒரு நேர்மையா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கு. இதுதான் என்னால தர இயலும். அண்டு சொல்ல
இப்ப நீங்க தாரன்னுட்டு சொல்லி தராம இருக்கிற டீம் கூட இருக்குது. வவுனியால எல்லாம் என்னன்னா எத்தனையோ பேர் அப்படி செய்திருக்கிறாங்க. அப்ப ஆனா அதே நேரம் நல்ல கிளையண்ட்ஸும் இருக்கும். நல்ல கிளையண்ட் இருக்கிறாங்க. என்ன எனக்கு மாரி? வந்து உங்களுக்கு ட்ரைடன் வி. பாலசிங்கம் அவர தெரியும். ஃபில்ம் மேக்கர். ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து கூடுதலா ப்ராஜெக்ட் தருவார். நான் அவர்ட்ட விலை சொன்னதே இல்ல. ஆனா நாங்க எதிர்பார்க்கிற விலைய விட கூட தான் தந்திருக்காரு. அந்த ஏனென்றா அந்த வொர்க்குக்குரிய மரியாதை மரியாதைய அதான் உண்மை. வேலைக்கான மரியாதைய ஒருத்தர் குடுப்பார். நீ நானும் அத செய்ய முயற்சிக்கிறேன்னா, நான் இன்னொரு இடத்துல வேற யார்ட்டயாவது ஏதாவது வேலை சொன்னா, நான் உண்மையாவே அத முயற்சிக்கிறேன்னா, ஏன்டா அந்த வேலைக்கான மரியாதை குடுக்க வேணும். நல்லா இருக்கு நல்லா அதுக்குரிய இருக்கு. மற்றது அவர் ஒரு சாதாரணமா செய்திருந்தா கூட, அவர் என்ன செய்தாரோ அதுக்கான மரியாதைய நான் குடுக்க விரும்புறேன் நான். இப்ப அத எல்லா கலைஞர்களும் செய்ய வேணும்ன்றது ஒரு இது. ஏன்டா எங்கட சினிமா இன்னும் வளரும். இன்னும் பெரிய இடங்களுக்கு போகும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை கொண்டு வரும். ஒரு கலைஞரோட இன்னொரு கலைஞர் வேலை செய்யறதுக்கு ஆயத்தம் இல்லாத நிலையை கொண்டு வரும். அப்ப அதுகள் இல்லாம பார்த்தோம்னா, நாங்க இன்னொரு பெரிய உயரங்களுக்கு போகலாம். அது ஃபில்டர் ஆகி சரியான டீமுக்கு வந்து சேரும். வந்து சேரும்ன்றது தான் நம்பிக்கை, விருப்பமும். நடந்தா நல்லதுதான். அடுத்த டிசைன். நாணி எங்கட இதுல வந்து ஒரு டைம் டிராவல் கதையோட வந்த வசந்த் டிசைனிங் ஸ்ரீனிவாசன். ப்ராஜெக்ட் அது. ஒருத்தர் அவரையே நான் தான் கொண்டு நான். அதான் ஒரு ஒருத்தர் தன்னுடைய பாஸ்டருக்கு போய் தன்னுடைய பிழைகளை சரி செய்யக்கூடற்கு முயற்சிக்கிறார் என்ற வகையில உள்ள இருக்கிறது நான் தான். என்ற ஃபேஸ்ல அந்த ஃபேஸ்ல இருந்து மற்றது உடைஞ்சிட்டு போகும். அந்த ஐடியா அப்படி கிரியேட் ஆகுது. உண்மையாவே நாங்க நிறைய விஷயங்கள சிமிலரா இதே டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. நாங்க ஐடியாவை தாண்டி இதுல இருக்கிற எக்ஸிகியூஷன் தான் அது இந்த தனித்துவம். அதுதான். இப்ப நீங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதால நீங்க மற்றது வசந்தசீலன் ஆக்டர் அவர் 2 பேர் இது வந்து முகங்கள் எங்கட முகங்கள். மற்றது இதுக்குள்ள என்னால செய்யக்கூடியது டீட்டெயிலிங். இதுல என்ன எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு நான் டீட்டெயில் குடுக்கலும்ன்றது தான் நான் எங்களால செய்யக்கூடிய வேலைகள். மற்ற ஒரு ஐடியா உங்கள்ட்ட சொல்லக்குள்ள நீங்களும் அத எக்ஸைட் ஆகி ஓகேன்னு சொல்லி நாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு போறது தான் இதுல இருக்கிற ரகசியம் உண்மையா. கொலாபரேஷன். அப்ப அந்த விஷயங்கள் சரியா நடக்கக்குள்ள எல்லாமே ஓரளவுக்கு சரியா வரும். மற்ற இந்த போஸ்டர் ஆட்களுக்குள்ள நல்ல ரீச் நான் நினைக்கிறேன். அதான் இந்த 2 போஸ்டர்ஸையும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மற்றது அவற்ற எங்கட மதுசாரனோட வெந்து தெரிந்தது காடு. அவற்ற அது ஒரு முக்கியமான போஸ்டர். அது முக்கியமான போஸ்டர். என்னடா உருவட்டி என்று சொல்லி அந்த அவார்டு அதுல வந்து சிறந்த போஸ்டருக்கான அவார்டும் கிடைச்சிருந்தது அவற்ற இதால. அதுல உண்மையாவே நான் பார்க்குறது அந்த ஃபொண்ட் டிசைன். நீங்க வந்து இப்ப கலிகிராஃபி கலிகிராஃபி நீங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதால இருக்கிற நாங்களே எங்களுக்கு பொருந்த இல்லைன்னா நீங்களே ஒரு ஃபொண்ட்டை நான் கூட அதிகமா வந்து படங்களுக்கு அப்படித்தான் செய்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபொண்ட்டை தூக்கி போட்டு அதுக்கு கால கையை இழுத்துட்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. இப்ப நானே இருந்து வரைகிறேன். நான் கூட வந்து இப்ப டைட்டில் டிசைன் வந்துட்டுது. அது ஒரு கலிகிராஃபியா நாங்க போறோம்னு சொன்னா, நான் இருந்து அதுக்காக மெனக்கெட்டு வரைகிறது வளமையா இருக்கு. இப்ப இது வெந்து தணிந்த காடும் ஒரு நல்ல டிசைனா வந்தது உண்மையாவே. ஐடியா வாரது தான் பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். சும்மா நாங்க சில நேரங்கள்ல சில கிளையண்ட்டுக்கு நாங்க நல்ல ஐடியா எனக்கே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். சரின்னு சொல்லி கிளையண்ட்ட அப்ரோச் பண்ணா, கிளையண்ட் ஒரு மொக்க ஐடியா சொல்லுவார். மொக்க ஐடியாண்டா ஒரு மோசமான ஐடியா சொல்லுவார். நாங்க இப்ப இந்த படங்கள பார்த்து மொக்க கிக்கன்னு கத்திட்டு இருக்கோம். ஒரு மோசமான ஐடியா சொல்லுவார். அப்ப இந்த ஐடியாவ வந்து அத என்ன மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி? இப்ப உங்களுக்கு தெரியுது இது நல்லா இருக்கு. ஆனா கிளையண்ட்டுக்கு அது கனெக்ட் ஆகல. இது ஆடியன்ஸ்க்குள்ள போகும்னு உங்களுக்கு தெரியுது. எனக்கு நல்லா விளங்கும். ஏன்டா நாங்க இந்த ஃபீல்ட்ல கனகாலமா இருக்கிறோம். எது ஓரளவு சரியா வரும், சரியா வராதுன்றது கிளையண்ட் ஒரு மோசமான ஐடியா சொல்லுங்க கூடின பாக நாங்க அவரை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். இல்ல இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அதையும் தாண்டி சில முரட்டு கிளையண்ட்டுகளோட நான் வேலை செய்திருக்கிறேன். இல்லடா நான் சொன்னதான் நீ செய்யணுவாங்க. தவிர்க்க இயலாது.
பர்சனல் ரீசனோட வந்தாக்கள் சில பேர் இருக்கலாம். சில பேர் உண்மையாவே அத விளங்கிக் ஆ. கொள்ளவும் கஷ்டப்படுற ஆட்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது போல இந்த வெடிமணி வெடியும் துவக்கலாம். டைட்டில் டிசைனும் ஓகேன்னுட்டீங்க. ஏன்டா ஒரு ஒரு ஆள் எழுதினது போல இருந்து எழுதி நாங்க செய்தனாங்க. போஸ்டரும் நீங்க ஓகேன்னுட்டீங்க. ஏன்டா அதுல இருக்கிற கான்செப்ட்ட நான் விளங்கப்படுத்திக்கக்குள்ள நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றீங்க. ம். அப்போ என்ன நடக்குது? எங்களுக்குள்ள வேலை ஈஸியா முடிஞ்சுது. போடுற அந்த போஸ்டர்ல சிலர் அ பழக்கம் எப்படின்னு சொன்னா, அவைகளுக்கு அந்த முதலாவது போட்ட டிசைனே பிடிச்சிரும். ஆனா என்ன செய்வாங்கன்னு சுத்தி, சொன்னா, சுத்தி, சுத்தி, சுத்தி. நாங்க காசு குடுக்குறோம். இவர ஏதாவது வேலை வாங்கியே ஆக வேணும்ன்ற ஒரு மனநிலையோட திரும்ப திரும்ப அத செய்யுங்க, இத ம். செய்யுன்ட்டு கடைசியா முதலாவது செய்தத எடுத்துட்டு போயிடும். ம். அப்ப ஒரு நேரத்தோட புரிதல் இல்லாம செய்ற சில வேலைகளும் நடக்குது. ஆனா இதுகள் எப்படியுமே இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எல்லா ஃபீல்ட்லயும் இது இருக்குது. அதனால நாங்க அனுசரிச்சு தான் போறோம் நெறைய கிளையண்டோட. இப்ப வேண்டாம்ன்னு சொல்ல இயலாது. ஏன்னா நாங்க அ கிளையண்டோட விருப்பமும் இதுல முக்கியம். அவர் என்ன விரும்புறார்? அவர் என்ன எடுத்துக்கொண்டு போக ஆசைப்படுறாருன்றது முக்கியம். எங்கட சஜஷன, எங்கட எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதிப்பு குடுத்து எடுக்கிற ஆட்கள் இருந்தா, உண்மையாவே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனா, இப்ப கிளையண்டோட விருப்பம் தான் இதுல முக்கியமானது. ம். என்ற இல்ல அது சரியா. என்னுடைய விருப்பத்த தாண்டி அது அவர்தான் முக்கியமானவர். அவர் ஒரு கனவோட வாராரு. அவருக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கொண்டு வாராரு. அத நான் அப்படியே செய்து குடுக்க வேணும். அத எவ்வளவுத்துக்கு மெருகேற்றி குடுக்கலுமோ, அந்த முயற்சிய தான் நாங்க எடுக்கிறது. இல்ல நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க. இப்ப ஐடியா கிடைக்கிறது தான் விஷயம். பிறகு அங்கால செஞ்சிடலாம் வந்து. ஆனா அப்படி எல்லா இடத்துலயும் அப்படி இல்ல. இப்ப ஃபினிஷிங் இருக்குல்ல. எனக்கு வந்து ஐடியா, டெவலப்மெண்ட் எல்லாம் ஓகே. பர்சனலா ஃபிலிம்க்குள்ள. ஃபினிஷிங்ல தான் நான் இல்ல அது கஷ்டப்படுறேன். நிறைய பேர் அதுல தான் கஷ்டப்படுறேன். இல்ல இப்ப அது ஒவ்வொரு துறைய பொறுத்து ம். வித்தியாசப்படும்னு நினைக்கிறேன். ஆ எனக்கு வந்து இப்ப டிசைனிங்க்கு நான் ஒரு ஐடியா பிடிக்கிறது தான் கஷ்டம். டிசைனிங்க பொறுத்தவரைக்கும் அ ஒரு போஸ்டர் நீங்க கொண்டு வாரீங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இப்ப எங்கட இடத்துக்குள்ள வராத போல ஒரு போஸ்டர் செய்ய வேணும்ன்றது தான் என்ற யோசனை. அதுக்கு நான் நிறைய ரிசர்ச் போறேன். நிறைய இது போல இருக்கிற படம், இந்த டைப்ல இருக்கிற படங்களோட போஸ்டர்ஸ அனலைஸ் பண்றேன். நிறைய போஸ்டர்ஸ வந்து எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேன்னா, அது போலவும் இது இருக்கக்கூடாதுன்றதுல கவனமா இருக்குது. ஆனா சில கிளையன்ட் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படிதான் போஸ்டர் வேணும்னு சொல்லி. அப்ப நாங்க வேற வழி இல்ல. அத அப்படித்தான் செய்து குடுக்கணும். சிலது வந்து கதை ஓட்டத்துக்கு ஏற்றது போல நாங்க போஸ்டர்கள் செய்றது. மற்றது இப்ப போஸ்டர் செய்றதுல முறையான ஒரு அவேர்னஸ் இல்லாதால என்ன நடக்கும்னு சொன்னா, முக்காவாசி போஸ்டருக்கு ஸ்கிரீன்ஷாட் தான் வரும். ம். ஃபோட்டோகிராஃபி. இப்ப ஃபோட்டோ ஷூட் அதுக்காக தனியா செய்ய வேணும் என்ற ஒரு இது ஆட்களுக்கு ம். தெரியாதுன்றத தாண்டி அந்த அவையோட ஷூட்டிங் பரபரப்புல எல்லாம் இத பரபரப்பாவே விட்டுர்றாங்க. ஷூட்டிங் ஓ! நடக்கிறதால இத இதுக்குன்னு விட்டுர்றாங்க. தெரிஞ்சிருக்கும். எப்படியும் தெரியாம உண்மையா இருக்காது. முதல்லயே ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்யணும் எல்லா ஆஹா. இடத்துலயும். அந்த பட்ஜெட் ஒதுக்குறது அதான், இதான்றதால அதான். அந்த ஷூட்டிங்ல வச்சே தான் செய்வோம்னு பார்க்கணும். ஆனா, அது முடியாமலே போயிருது அந்த ஷூட்டிங்ல என்றதான் இது. அந்த டென்ஷனுக்குள்ள. ஐலசா. ஐலசாவுக்கு நீங்க இப்ப பிராண்டிங் செய்றீங்க. அத மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தரப்போகுது உங்களோட கம்பெனி. ஸோ ஐலசாவுக்கு திரைப்பாசறைக்கு நீங்க இப்ப என்ன மாரியான வேலை செய்றீங்க? இந்த ரிலீஸுக்கு. இப்ப இனிஷியலா அதாவது உதாரணமா ஈழம் சினிமால ஒரு ஒரு படம் மார்க்கெட் பண்ணப்பட்டு வெளியில வந்து அது ஒரு ஏர்ன் பண்ணதுன்றது சரி ரேரா இருக்கு. குறைவா இருக்கு. இல்லாட்டி சின்ன சர்க்கிளுக்குள்ள ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு ஏரியாக்குள்ள அப்படி நடந்திருக்கு. இப்ப இது வைடா உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல செய்யணும். ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ண போகுது ட்ரிபிள் ஒன் பெரிய வேலை. ஆ இப்ப இதுல வந்து நாங்க இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து டைட்டில் டிசைன், மற்றது அதுக்கான இப்ப கேம்பெயின்ஸ் எப்படி நாங்க ரன் பண்ணலாம், அதுகள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆ மற்றது எங்களோட ஆடியன்ஸ் யாருன்றத அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ம். மற்ற இப்ப கதையினுடைய தன்மையும், அத ரசிக்கக்கூடியதான வயது எல்லையும் பகுப்பாய்வு செய்றோம். அதுவும் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கமா. அப்ப எந்தெந்த முறைகள்ல வந்து நாங்க இந்த படத்த ப்ரமோட் பண்ணலாம் என்ற அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கமா. இப்ப ஐலசாவ பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம். சீரியல் படம். 5 படம் இருக்கு இதுக்குள்ள. அப்ப 5 படம் இருக்குன்றதுக்குள்ள 5ம் தனித்தனியான படங்கள். வேற வேற இது. ஒன்றோட ஒன்று அ
படம் ஒரே இதா ரிலீஸ் ஆனாலும் 5 வெவ்வேறு கதைகள். இப்போ ஒரு உள்ள போற ஆளுக்கு 5 படம் பார்க்குற மாரி தான் 5 இருக்குமே. ஜானர்ஸ் வேற. 5 ஜானர்ஸ் வேற. அப்ப இதுக்கான போஸ்டர்ஸ் செய்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங் ஆன இதுதான். அதுக்கான பொறிமுறைகள தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க செய்றது அதுதான். இப்ப கிரவுண்ட் வொர்க் தான் நடந்து கொண்டிருக்கு. டைட்டில் டிசைன் செய்துட்டோம். இப்ப ஐலசா குழுவுக்கும் அது பிடிச்சிட்டுது. அவைகள் இப்ப ரிவிஷன் சொல்லியிருந்தா கூட நான் அத மாத்தி செய்திருப்பேன். ஆனா அவைகளுக்கு அது திரைப்பாசல். திரைப்பாசறைக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆ அப்ப அப்படி இருக்கேக்குள்ள மற்ற திரைப்பாசறை உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கொஞ்சம் காலமா நல்ல ஒரு இயங்கிக் கொண்டு வாரீங்க. மற்றது ம். நிறைய ஐடியாஸ் உங்கள்ட்ட இருக்குது. அப்ப இது வந்து இன்னொரு முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். இதால இப்ப நீங்க எவ்வளவுத்துக்கு நாங்க அதால தான் உங்களோட வந்து ஒரு பார்ட்னர்ஸா இணையிறோம். இது சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகும். மற்றது இதுல எங்களுக்கு நாங்க சும்மா அ சக்சஸோட சேர்த்து எங்களுக்கு இதுல ஒரு இன்கமும் இருக்கு உண்மையாவே. அதுவும் இது ஒரு எங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டா உங்களோட ஓ இது இருக்க போகுது. இன்வெஸ்ட்மென்ட்டா இது இதுல நாங்க லாபம் இருக்கும்ன்ற நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம தான். நீங்க அத இன்வெஸ்ட்மென்ட்டா போட அதான் போறதில்ல. உண்டு. அதான். ஏன்டா நாங்க அப்படி செய்றோம்ன்னு சொன்னா, அது நாங்க எங்கட சைட்ல செய்ற ஒரு அவமதிப்பு மாரி தான். ம். எங்கட வேலைக்கு நாங்க செய்ற அவமதிப்பு. மற்றது நீங்க சும்மா வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இல்லன்றது எனக்கு தெரியும். இப்ப நாங்க ஆரம்பத்திலேயே அது சார்ந்து ம். காய்ச்சிருக்கோம். அது நாங்க பொது வெளியில எல்லாத்தையும் சொல்ல ம். முடியாது. ஆ இப்ப நீங்க ஐலஸா ஓட ப்ரமோஷன்ல வந்து உண்மையாவே 999 ஆ இன்னொரு ஒரு படி மேல தான் நாங்க சிந்திச்சு வேலை செய்றோம். பாவம். ப எக்ஸைட்டடா இருக்கோம். இல்ல அதான். திரைப்பாசறை டீமே எக்ஸைட்டடா இருக்கு. நன்றி இளந்துரையன். என்னன்னு சொன்னா, ஆ இப்ப நீண்ட நாளைக்கு பிறகு நாங்க ஒரு இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லி நிறைய நாளா நாங்களும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அத செய்ய இல்ல. இப்ப நீங்க உங்களோட உரையாடலோட நான் ஆரம்பத்தில, சரி இது செய்வோமா வேண்டாமான்னு. ஆனா தேவையான ஒன்றா தேவை. இருக்கிறபடியே நான் இத செய்றேன். மற்றது எங்களோட நண்பர்களுக்கு எங்கட நிலப்பாட்ட சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாவும் நான் பார்க்கிறேன் இத. நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே. ம். அதுபோக இப்ப 999 நாங்க இங்க இப்ப புது மன்னார் ஆஃபீஸ். ரோட்ல புது ஆஃபீஸும் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அ எதா இருந்தாலும் நீங்க எங்கள இங்க வந்து சந்திக்கலாம். அ கிளையண்ட்ஸ், கிளையண்ட்ஸ், பிசினஸ். வாடிக்கையாளர்கள் யாரா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்ன இது சார்ந்து மார்க்கெட்டிங் சார்ந்து, அது சார்ந்து ஏதாவது சின்னதா சந்தேகம் இருந்தா கூட நீங்க தயங்காம எங்கள்ட்ட வரலாம். யாரா இருந்தாலும். ம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. 999 சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.